ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள முதல் யூனிட், சயின்ஸில் உள்ள முதல் யூனிட் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானன்னா முதல்லே ஒரு டேப்லெட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, கெல்வின். டெம்பரேச்சரை வந்து எஸ்ஐ யூனிட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதுதான் வந்து நம்ம எல்லாருமே எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸாக. டெம்பரேச்சருக்கு கெல்வின், டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், டைமுக்கு வந்து செகண்ட்ஸு, அப்புறம் சப்ஸ்டன்ஸோட இதை வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோனா மோல், அப்புறம் மாசஸ்னால் கிலோகிராம், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து கேண்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேபி சம்டைம்ஸ் கேட்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டோட யூனிட் வந்து என்னென்னா கேண்டிலா, மாஸோட யூனிட் கிலோகிராம், அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் மோல் அதோட யூனிட், அப்புறம் டைமுக்கு செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர், கெல்வின் வந்து டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வேறு நம்மளுக்கு இதில் ரொம்ப முக்கியமாக ஒன்றும் தேவைப்படல. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர், 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து வாட் இஸ் லென்த்னா என்ன, லென்த்தை வந்து நம்ம சின்ன லென்ஸ் எல்லாம் நம்ம எந்த யூனிட்டால் சொல்லுவோம்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் சொல்லுவோம், பெரிய லென்த்தை வந்து கிலோமீட்டரில் சொல்லுவோம். சரி, 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்னதுன்னா லென்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இது மேபி கேட்கலாம். எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் வந்து மீட்டர், அங்கே பார்த்தது மாஸ் வந்து கிலோகிராம், டைம் வந்து செகண்டு. இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது. என்னென்னா ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் இப்போ இதை டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், அதுக்கெலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதோடைய ப்ரிஃபிக்ஸ் முதல் லெட்டரை மட்டும்தான் நம்ம அப்ரிவேஷனாக யூஸ் பண்ணுறோம். டி, சி, மில்லிமீட்டர்னா எம், நேனோமீட்டர்னா என், கிலோமீட்டர்னா கே. நேனோமீட்டர்னா 10⁹, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் ஒரு பொருள் வந்து லென்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஷேப்பாக இருக்குன்னா அதை மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இர்ரெகுலர் லென்த்தாக இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என் பாயிண்ட் வந்து அந்த த்ரெட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஸ்கேல் கூட கம்பேர் பார்க்கலாம். வாட் இஸ் பேரலக்ஸ் எரர்? பேரலக்ஸ் எரர்னால் நீங்கள் மெஷர் பண்ணும்போது வேறு பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள்லேருந்து அதை பார்க்கும்போது உங்களுடைய லென்த் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன செய்யணும்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம கண் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த ரீடிங் பாயிண்ட்டுக்கு மேலே, ஓகேவா, வெர்டிக்கலி அபோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரலல். ஓகே. நெக்ஸ்ட்டு மாஸ், ஒரு பொருளுடைய வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறது தான் கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ஒரு கையில் ஒரு புக்கும் ஒரு கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்க, எதை தூக்கும்போது நமக்கு வெயிட்டாக இருக்கும்? புக்கு தூக்கும்போது தான் வெயிட் இருக்கும். ஏன்? அது நிறைய ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, பூமி அதை நிறைய ஈர்க்குது. அது அகெயின்ஸ்டாக நம்ம வந்து புல் பண்ணி கையில் வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இந்த 3க்கும் எர்த்துக்கும் உள்ள மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6. அதாவது எர்த்தில் உள்ளதில் 6ல் 1 மடங்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் 3ல் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. 1000 கிலோகிராம் எவ்வளோ? ஒரு 100 மில்லிகிராம் வந்து 1 கிராம். 1000 மில்லிகிராம் வந்து 1 கிராம். 1000 கிராம் வந்து எவ்வளோ? 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் 1 டன். ஒரு டன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 1000 கிலோகிராம்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஒரு கிலோகிராம் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ 1000 கிராம்ஸ்னு சொல்ல தெரியணும். ஒரு கிராம் எவ்வளோனா 1000 மில்லிகிராம்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? அப்புறம் வெயிட் மாசை கால்குலேட் பண்ண முந்தி அந்த காலத்தில் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பழைய காலத்து கடைகளில் தராசுகள் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் பேலன்ஸ் வந்துருச்சு. சரியா? ஜுவல்லரி ஷாப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் எப்பவுமே எதை வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம்? அதோட யூனிட் வந்து செகண்ட். ஓகேவா? அந்த காலத்தில் டைம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு சாண்ட் கிளாக் யூஸ் பண்ணாங்க. இதான் மண் மாதிரி இருக்கும், மேலையும் கீழையும் அது குட்டியாக மெதுவாக போயிட்டுருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி கிளாக்ஸு, டிஜிட்டல் கிளாக் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல்ஸில் நமக்கு மீட்டர்ஸ்லாம் காமிக்கும் இல்லையா, எவ்வளோ ஸ்பீடு போகிறோம், எவ்வளோ டைமில் எவ்வளோ மீட்டர் போயிருக்கோம். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடோன்டோமீட்டர். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நாடு வந்து ஃப்ரான்ஸ் தான். 1790 கொண்டு வராங்க. முதல்ல இந்த லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேலை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பெட்வெல். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னா 16th செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாரு. இப்போ அந்த ஒரு மெஷர் பண்ணுற அந்த பிளாட்டினியம் இரிடியமால்
செய்யப்பட்ட அந்த ராட் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் இருக்குது. அதோட ஒரு காப்பி, எல்லா நாட்டுக்கும் ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டாக பாரிஸில் தான் இருக்குது அந்த ராடு. பட் அதோட காப்பி ஒன்று நம்ம டெல்லியில் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரியில் இருக்குது. சரி, அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா வெயிட்ஸையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி இது வந்து லென்த்துக்குள்ளது ராடு, கிலோகிராமுக்கு இருக்குது, வெயிட்டுக்கும் இருக்குது. அதே மாதிரி பிளாட்டினியம் இரிடியம் அலாயால் பண்ணப்பட்ட ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் வெயிட். அது எங்கே இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் செவரஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. அது பாரிஸ், இது ஃப்ரான்ஸ், எல்லாம் ஒரே ஒரு தான். 1889 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சரியா, கொஞ்சம் இந்த எவால்வேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். லென்த் ஆஃப் அ ட்ரீ எப்படி மெஷர் பண்ணுவீங்க? மெஷரிங் டேப் வச்சு தான் பண்ண முடியும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்ட்டு சென்டி, அப்போ மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்னா 100 போட்டுக்கணும். அப்போ 700 சென்டிமீட்டர், 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏதாவது ஒரு குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் நினைச்சோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது மேபி ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டிரைவ்ட் குவான்டிட்டி அதெல்லாம் இருக்கும். சாரி, அந்த ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கலாம் நம்ம, மெஷர்மெண்ட்டா இல்லை ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் டு எ நோன் வந்து இஸ் மெஷர்மெண்ட்டு தான் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்குறோம். எப்போவுமே கிலோமீட்டர் தான் கிரேட்டர், அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, while measuring the length of an object using a ruler, the position of eye எப்போவுமே எப்படி இருக்கணும்? vertically above the point where the measurement is to be taken. match the following பாருங்க. length of a forearm, length அப்படின்னா என்னது? SI யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னது? மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நானோ லென்த் அப்படி ஆஃப் த ஃபோராம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி வந்துடுது. நானோ மீட்டர்னா 10⁻⁹. SI யூனிட் ஆஃப் டைம் செகண்ட்ஸ், கிலோ